ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால வீட்டில் எல்லாருக்கும் லீவ் இல்லையா, சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, நியர்பையாக ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது வந்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நாங்கள் போனதில்லைன்னு சொல்லிட்டு, ஸோ போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலை அடிவாரத்தில் நல்ல ப்ளசண்ட்டாக பெரிய கோயில், நல்ல இட வசதியோடு கட்டியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கூட்டமே இல்ல. ஹரிபரியே இல்ல. ஆளுக வர, சாமி கும்பிட அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டே இருந்தாங்க. பெருசா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் தாங்குற அளவுக்கு தான் பெரிய கோயிலா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் நீட்டா கட்டியிருந்தாங்க. எல்லா வசதியும் வச்சே கட்டியிருக்காங்க. இவ்ளோ இன்டீரியர்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பெருமாளுக்கும், ஐயப்பனுக்கும் ஒரு தனியா சன்னதி வச்சிருந்தாங்க. ஆஞ்சநேயர் இதெல்லாம் வச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஓடி ஆட விளையாடுறதுக்கு நல்ல பெரிய இடமா இருந்தங்காட்டி, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்த விட பெரிய சர்ப்ரைஸாக எங்களுக்கு அங்கே உள்ளே போனோனே சிவன் தான். சிவன பாருங்களேன்! அவ்வளோ அழகா வந்து ஃப்ளாக் மாரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஏரியாவுமே செம்மையா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இப்படி தான் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், பேசிட்டே. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, எந்த ஒரு வாய்ஸுமே இல்ல. ஏன்னா ஃபுல்லா மலை அடிவாரம். நல்லா காத்தும் அதுக்கும் நான் பேசினதே அதில இல்ல. வெறும் காத்து மட்டும் தான் அதில இருந்துச்சு. சரி அதனால வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது, பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆலமரம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதில ஒரு 4 விழுது தொங்கிட்டு இருந்துச்சு. கிட்ஸுக்கு 2 பேருமே வந்து நான் யார் ஃபஸ்ட்டு வந்து அதில தொங்குறா, யார் எவ்வளோ நேரம் தொங்குறான்னு சொல்லிட்டு 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்குமே நல்லா ப்ளசண்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் போனா எவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில மத்தம்பாளையங்கிற ஏரியால வந்து நல்ல இன்டீரியரில் இருக்குது மலை அடிவாரத்தில. ஸோ போகிற வழி எல்லாமே வீடுக்கு தான, பயப்பட வேண்டியதில்ல. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் அடிக்கடி இந்த கோயிலில் விசிட் பண்ணணுங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் போய் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.